ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எசேக்கியேல் சாப்டர் 1 and 2. எசேக்கியேல் 1 மற்றும் 2ஆம் அதிகாரம். பாபிலோனியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூதா ஜனங்களில் முக்கியமானவங்க யார்? நல்லா படித்தவங்க, கேப்பபிளானவங்க, அப்படிப்பட்ட ஸ்கில்டான ஜூஸ் எல்லாம் இந்த பாபிலோனியன்ஸ் கேப்டிவ் ஆர் அவங்கள அடிமைகளாக எங்கே கொண்டு போனாங்க? நேராக பாபிலோன் கொண்டு போனாங்க. அப்போது அந்த பாபிலோன் பக்கத்தில் கேபார் அப்படிங்கிற ஒரு நதி. அப்போ அந்த நதி அண்டையில் தான் இந்த மாதிரி அடிமைகளாக கொண்டு வந்தவங்கள, கேப்டிவ்ஸாக இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த கேபார் நதி அண்டையில் அடிமைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் தான் யாரு? எசேக்கியேல், சன் ஆஃப் பூசி. பூசி அப்படிங்கிறவருடைய பையன் தான் யாரு? இந்த எசேக்கியேல். அப்போ இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தரிசனம் வராங்க. அந்த தரிசனத்து மூலமா ஆண்டவர் எசேக்கியேலோடு கூட பேசுறாங்க. சரியா? பெரிய கிளவுட், அதுல அக்கினி, ஃபயர் கலந்து அப்படியே வருது. எசேக்கியேல் அதை அப்படியே பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிற்காரு. கிளவுட் என்ன இப்படி இருக்கு? அப்படியே அக்கினி மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. He saw a great and very bright cloud full of raging fire. Radiating from the cloud was a bright amber light. அப்போ அந்த அக்கினி நிறைந்த அந்த மேகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ள ஒரு 4 கிரியேச்சர், 4 ஜீவன்கள். அப்போ அதை பார்த்தா அப்படியே அந்த மனுஷங்க உள்ள உடம்பு மாதிரியே இருக்குது. மனுஷ சாயலாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு 4 முகம், 4 செட்டைகள், 4 ஃபேஸஸ் அண்ட் 4 விங்ஸ். அது மாத்திரம் கிடையாது, 4 வீல்ஸ். அப்போ இந்த கிரியேச்சர்ஸ் அப்படி மூவ் ஆகும்போது அந்த விங்ஸை அப்படி அது என்ன பண்ணும்? மேலே கீழே அசைக்கும் பொழுது ஒரு விதமான இரைச்சல், ஆரவாரம் உண்டான மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குமா? பெரு வெள்ளை இரைச்சல், அப்படியே ஒரு சவுண்டு கேட்குமா? எப்படி இருக்குமா அந்த நாய்ஸு? The noise of their wings was like the sound of thundering waters or a mighty army. Thundering waters, பெரு வெள்ளை இரைச்சல், ஆரவாரம். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ சத்தம் இருக்குமா? 4 கிரியேச்சர்ஸ்க்கு மேலே இருந்து மனுஷனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு உருவத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்ததும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. Ezekiel knew that he was seeing the glory of God and immediately fell on his face. அப்போ ஆண்டவருடைய மகிமையை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்சவர் அப்படி அவர் என்ன பண்ணாரு? முகம் குப்புற விழுந்து கிடக்காரு. God said, Son of man, stand up and I will speak to you. The Spirit of God entered Ezekiel and raised him to his feet. அப்போ ஆண்டவருடைய சத்தம் உடனடியாக வருது. எழுந்து நில், மனுபுத்திரனே, காலூன்றி நில், நான் உன்னோடே பேசுவேன். உடனே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட எசேக்கியேல் அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட பேசுறாங்க. God addressed Ezekiel, Son of man, I am sending you to be my messenger to the Jews who have disobeyed and rebelled against me. They are like rude and stubborn children. நான் என்னுடைய மெசஞ்சரை நான் என்ன பண்றேன்? உன்னை செலக்ட் பண்றேன். நீ அவங்ககிட்ட போயிட்டு என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியேலை ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவரை உற்சாகப்படுத்துகிறாங்க. அவங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நீ போயிட்டு என்ன பண்ணு? அவங்களுக்கு சொல்லு. Whether they chose to listen or not, they will know you are my prophet. Don't be afraid of them or what they say. நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவர் என்னென்னதை சொல்றாங்கன்னு சொல்லி நீ போய் என்ன பண்ணு? அவங்ககிட்ட போய் சொல்லு. அவங்க கலக விட்டார், அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, ஆனா தங்களுக்குள் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அவங்களுடைய முகத்துக்கு நீ பயப்படாத, நீ அஞ்சாத,
டோன்ட் பி அஃப்ரேட். தைரியமா போய் என்ன பண்ணு, பேசு. கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி. ஸோ இதுதான் மெசேஜ். ஓகே சில்ட்ரன். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், என்றைக்கோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க ஏசப்பா பற்றி சொன்னனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஏசப்பாவின் பிள்ளையாக இருக்கிறோம். சரியா? ஆனால் அநேகர் கேட்காம கூட இருந்திருக்காங்களே. ஒருவேளை எல்லாரும் கேட்டிருந்தாங்கன்னா ஏசப்பா பிள்ளையாக இருந்திருப்பாங்கல்ல. பாருங்கள், நம்ம எல்லோரும் ஸ்கூலில் படிக்கிறோம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், நம்ம எல்லோரும் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டீச்சர் ஆர் சார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் லெசன் நடத்துகிறாங்க. பட் எல்லாரும் A கிரேடில் வராங்களா? எல்லாரும் அபவ் 90 வராங்களா? இல்லை. சிலவங்க பர்சன்டேஜ் நிறைய எடுக்கிறாங்க, சிலவங்க கொஞ்சம் மீடியமாக எடுக்கிறாங்க, சிலவங்க ஒன்றுமே எடுக்காமல் ப்ரமோட் ஆகி போகிறாங்க. அப்போது பாடம் நடத்துகிறவங்க ஒருத்தவங்க தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறாங்க. ஆனால் கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்க, கேட்டுட்டு அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் நல்ல ரூல்ஸ்லாம் போடுறாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாமல் என்ன ஆயிடுது, பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அப்போது ஃபுட்போர்டில் தொங்கக்கூடாது. ஆனால் சிலவங்களுக்கு ஆசை, அப்படி வாசலில் நின்று தான் காற்று நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், அப்படி குளுமையாக இருக்கும், காற்று நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வாசலில் நின்று பார்க்குறதுக்கு ஆசை. அப்போது வாசலில் நின்று என்ன ஆகும், அது நமக்கு ஆபத்து. அப்போ சிலவங்க கேட்குறாங்க, கேட்டு உள்ளே இருக்கிறவங்க சேஃபாக இருக்காங்க. இல்லை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி வாசலில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்து. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜனங்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. ஸோ ஆஸ் அ காட்ஸ் சில்ட்ரன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கேளுங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை சொல்லுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவங்க கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, ஒருவேளை கேட்டு அதன்படி செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும், எப்படி பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குறாங்க. சரியா? அந்த விதைகள் பற்றிய ஒரு உவமை. அப்போ அந்த பேரபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை அது 30, 60, 100 பலன் கொடுக்குமா. சரியா? சரி, நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கலாமா? இந்த வசனம் எங்கே இருக்குது? Matthew chapter 13 verse 23. But the seed falling on good soil refers to someone who hears the word and understands it. This is the one who produces a crop yielding 100, 60 or 30 times what was sown. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கிறவர்கள் நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். எனவே நம்முடைய கடமை சொல்லுவோம் ஆண்டவருடைய வார்த்தைகள். கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, கேட்டு நடந்தால் நல்ல ஆசீர்வாதம், கேட்டு நடந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார்கள். எனவே நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அநேகரையும் அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் ஆக பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.